So hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா class, object and method in Apex. ஓகேங்களா? First we'll see what is Apex. Apexனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டாவது டாபிக் how many way to create the Apex class. So ஆக்சுவலா நம்ம Salesforceல வந்து ரெண்டு விதமா Apex class வந்து கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Next what is class. So what is class, object and method. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். இது தெரியாம இருக்கவே முடியாது. ஓகேங்களா? So first we'll see what is Apex. ரெண்டு how many way to create Apex. மூணாவது வந்து கிளாஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெத்தட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா வந்து டீபக் லாக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் வில் சி வாட் இஸ் அபெக்ஸ். ஸோ அபெக்ஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது ஊப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஊப்ஸ்னா எது இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், இன்டர்ஃபேஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், இது எல்லாமே சேர்ந்ததான் வந்து ஊப்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜாவால உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப ரொம்ப ஊப்ஸ் கான்செப்ட்லாம் இல்லாம நம்மளால ஜாவா ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே அபெக்ஸ் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அபெக்ஸ் லாங்குவேஜ் டெவலப் பை சேல்ஸ்ஃபோர்ஸ். ஓகேங்களா? இந்த அபெக்ஸ் லாங்குவேஜ் வந்து பர்டிகுலரா வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் மட்டும் தான் கஸ்டமைஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மற்ற யாருமே இது யூஸ் பண்ண முடியாது. இங்க சேல்ஸ்ஃபோர்ஸ்ல மட்டும் தான் நம்மளால இந்த அபெக்ஸ் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அபெக்ஸ் இஸ் சிமிலர் டு ஜாவா டாட்நெட் லாங்குவேஜ். நீங்க ஜாவா டாட்நெட் லாங்குவேஜ் உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா அபெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா சிமிலர் டு ஜாவா டாட்நெட் தான் இது அபெக்ஸ் லாங்குவேஜ். ஏன்னா அதுல உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சேமா இருக்கும். ஆனா அது சிண்டெக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க இங்க அபெக்ஸ்ல. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் how many way to create the Apex class. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டெவலப்பர் கன்சோல் மூலியமா கிரியேட் பண்றது. ஓகேங்களா? அபெக்ஸ் கிளாஸ் வந்து டெவலப்பர் கன்சோல் மூலியமா கிரியேட் பண்றது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செட்டப்ல போயிட்டு அபெக்ஸ் கிளாஸ் டைப் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜஸ்ட் என்னோட என்விரான்மெண்ட்டுக்கு வந்து லாகின் பண்ணிட்டேன். அண்ட் ஓபன் பண்றேன் டெவலப்பர் கன்சோல். டெவலப்பர் கன்சோல் ஓபன் பண்ணிட்டு இங்க ஃபைல்ல போயிட்டு நியூல கொடுத்து அபெக்ஸ் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, இங்க உங்க நேம் கொடுக்கலாம். ஸோ அபெக்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அபெக்ஸ் கிளாஸ் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து இங்க கிரியேட் ஆகும். இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டப்ல போயிட்டு அபெக்ஸ் கிளாஸ் சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ அபெக்ஸ் கிளாஸ் நீங்க வந்துருச்சீங்களா? இங்க வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி வைப்பீங்களா அபெக்ஸ் கிளாஸ் டெஸ்ட்னு, அது இங்க வந்திருக்கும். அப்படி இல்லை நீங்க என்ன பண்ணலாம்னா கிளிக் நியூன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த நியூன்னு கொடுங்க. ஸோ இங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா பப்ளிக் கிளாஸ் சின்டாக்ஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். பப்ளிக் கிளாஸ் நேம் அபெக்ஸ் டெஸ்ட் கிளாஸ் மட்டும் வச்சுக்கலாம். டெஸ்ட் கிளாஸ் 1 சொல்லி வச்சுட்டு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் பப்ளிக் கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஸோ பப்ளிக்ங்கிறது வந்து ஆக்சஸ் மாடிஃபையர். ஓகேங்களா? ஸோ பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் டிஃபால்ட் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் கிளாஸ் வந்து கீவேர்டு எப்பவுமே நீங்க இதான் யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து கிளாஸ் நேம் வந்து டிஃபால்ட், நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் சேவ். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் கிளாஸ் 1ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இந்த கிளாஸை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க டெவலப்பர் கன்சோல்ல கூட நீங்க போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் டெவலப்பர் கன்சோல் ஓபன் பண்ணி செக் பண்றேன் வருதா இல்லையான்னு. ஸோ ஓப்பன் ரிசோர்ஸ்ல போயிட்டு என்னோட கிளாஸ் நேம் நான் இங்கே கொடுக்குறேன். வரீங்க, நான் கிரியேட் பண்ண கிளாஸ் வந்து இங்கேயே வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனா நீங்க இங்க கிரியேட் பண்ணிட்டு டெவலப்பர் கன்சோல் க்ளோஸ் பண்ணாம
இந்த டெவலப்பர் கன்சோலை க்ளோஸ் பண்ணாம நீங்க ஓபன் இந்த கிளாஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா இது வந்து இந்த டெவலப்பர் கன்சோல் ரெஃப்ரெஷ் ஆயிருக்காது. நீங்க இங்க ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா இங்க டெவலப்பர் கன்சோல்ல வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ண க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணி அந்த கிளாஸ் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் அப்ப நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருந்தோம்னா அந்த கிளாஸ் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா? ஸோ இப்பதான் 2 விதமா கிரியேட் பண்றது. ஒபக் கிளாஸ் வந்து இங்க வந்து கிரியேட் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு உங்க செட்டப்ல போயிட்டு இங்க செட்டப்ல போயிட்டு அபெக்ஸ் கிளாஸ் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு இங்க நியூன்னு இருக்குன்னா இது மூலமா நீங்க அபெக்ஸ் இது வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து கிளாஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஒரு ஃபைல்ல எத்தனை கிளாஸ் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல் இருக்கலாம், மல்டிபிள் கிளாஸ் வந்து இருக்கலாம் ஒரு ஃபைல்ல. இது வந்து ஒரு ஃபைல். ஓகேங்களா? இந்த ஃபைல்ல ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்க இன்னொரு கிளாஸ் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் அபெக்ஸ் 1 ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆனா என்ன இந்த மெயின் கிளாஸுக்குள்ளதான் கிரியேட் பண்ணணும். நீங்க வெளியில வந்து கிரியேட் பண்ண முடியாது. இது வந்து சைல்டு நெஸ்டட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 3ன்னு சொல்லி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க எத்தனை கிளாஸ் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் இது கீழே கீழே. ஆனா உங்களுக்கு பப்ளிக்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கணும். இந்த கிளாஸ்க்கு நீங்க பப்ளிக்னு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? கண்டிப்பா வந்துட்டு பப்ளிக்னு ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு கீழே வந்து நிறைய கிளாஸ் இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நெஸ்டட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் கிளாஸ், இது வந்து நெஸ்டட் கிளாஸ். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து நெஸ்டட் கிளாஸ்னு சொல்லுங்க. ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்றதா வந்து நெஸ்டட் கிளாஸ். ஓகேங்களா? சோ கன்ஸ்ட்ரக்டர், நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னா எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளாஸ் நேமும் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கண்டிப்பா சேமா இருக்கணும். ஓகேங்களா? சோ பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் நேம் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். இந்த கிளாஸை வந்து நீங்க லோட் பண்ணும் போதே உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கால் ஆகும். ஓகேங்களா? இது கால் ஆகும். இது கால் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இருக்கு. அதாவது ஸ்டாட்டிக் பிளாக்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டாட்டிக் பிளாக் அண்ட் டிஃபால்ட் பிளாக். ஸ்டாட்டிக் பிளாக் டிஃபால்ட் பிளாக் 2 கால் ஆகும். ஸோ இதுக்கு தனியா ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை வேணா நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் பிளாக் அண்ட் டைனமிக் பிளாக் வந்து கால் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்றதாக தான் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் இது வந்து என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்க என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட் எல்லாமே நான் இந்த கிளாஸ்ல வந்து கெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி கெட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எந்த இதுக்குன்னா இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். சோ கிளாஸ் நேம். ஓகேங்களா? சோ இது அதனுடைய சின்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம், எந்த கிளாஸ வந்து நீங்க எந்த கிளாஸ்க்கு வந்து நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த கிளாஸோட நேம், ரெஃபரன்ஸ் நேம். நீங்க இந்த ரெஃபரன்ஸ் நேம் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நியூங்கிறது வந்து கீவேர்டு, திரும்பவும் கிளாஸ் நேம் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் எண்ட் செமிகோலன். ஓகேங்களா? இது வந்து கிளாஸ் நேம். ஓகேங்களா? எந்த கிளாஸோ அதனோட நேம் இங்க கொடுக்கணும். இது இந்த ரெஃபரன்ஸ் நேம் வந்து நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நியூங்கிறது வந்து கீவேர்டு. ஓகேங்களா? இந்த கிளாஸ் நேம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து அந்த எந்த கிளாஸோ அதனோட இது அந்த ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். ஓகேங்களா? சோ இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட சின்டெக்ஸ். ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட சின்டெக்ஸ். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த கிளாஸுக்கு வந்து கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து sEPLT. sEPLTன்னு சொல்லி வச்சிருக்கேன். சோ ரெண்டு தடவை வந்துருச்சு. ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம்
ஓபன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. எந்த கிளாஸுக்கு? இந்த கிளாஸுக்கு. ஆப்ஜெக்ட் created for this class. Just save. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் கால் பண்ண போறேன். அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா சோ s utility டாட் இந்த கிளாஸ் இந்த வேரியபிள் இருக்கு இல்லைங்களா? இந்த வேரியபிளை கூட நீங்க கெட் பண்ணிக்கலாம். வேரியபிளை கால் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள் வந்து நம்ம ஒரு இந்த வேரியபிள் இங்க இருந்து வேரியபிள் எடுத்தா அங்க ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இல்லைன்னா எரர் அடிக்கும். இல்லைன்னா நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட் ஒரு மெத்தடை மட்டும் நான் கால் பண்றேன். இப்போ சேவ் பண்ணி பாருங்க. அந்த மெத்தட் வந்து உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சம்திங் வேற ஏதோ எரர் அடிக்குது. மெத்தட் void apex test is okay. இது வந்து மெத்தடுக்குள்ள வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படிதான் கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போறேன். பப்ளிக் void. ஓகேங்களா? ஸோ பப்ளிக் void மெத்தட் நேம் டெஸ்ட் மெத்தட் ஓபன் பிராக்கெட் டெஸ்ட் மெத்தட்ங்கிறது ஜஸ்ட் இதனுடைய கீவேர்டு டெஸ்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து என்னன்னா பப்ளிக்ங்கிறது ஆக்சஸ் மாடிஃபையர். ஓகேங்களா? ஆக்சஸ் மாடிஃபையர்ல வந்து பப்ளிக் பிரைவேட் டிஃபால்ட் ப்ரொடெக்டட் இந்த மாதிரி இருக்கு. ஸோ பப்ளிக்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்ல உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே பிரைவேட்னா இந்த ஒரு கிளாஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இன்னொரு கிளாஸ்ல வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டிஃபால்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஆனா வேற பேக்கேஜ்ல வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? வாய்டுனா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டேட்டா டைப் சொல்லுவாங்க, ரிட்டர்ன் டைப். ஓகேங்களா? ரிட்டர்ன் டைப்ல வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங்கு இன்டிஜரு ஃப்ளோட்டு டபுள் நீங்க என்ன வேணாலும் இந்த இடத்துல நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாய்டுனா என்ன மீனிங்னா உங்களால எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ ஜஸ்ட் ரிட்டர்ன் டைப் இல்லைன்னு மீனிங் தான் வந்து வாய்ட் சொல்லுவாங்க. இதை வந்து மெத்தட் நேம் வந்து நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது வந்து நான் இங்க எடுத்து போட போறேன். இங்க போட்டுட்டு ஸோ இப்போ வந்து நான் இங்க ஆக்சஸ் பண்ண போறேன். டாட் இப்போ பாத்தீங்கன்னா உங்களால இந்த கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? கண்ட்ரோல் பிளஸ் ஏ மெத்தட் டெஸ்ட் மெத்தட்ஸ்ல ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி இதுதான் வந்து மெத்தட் கிரியேட் பண்றது. மெத்தட் கிரியேஷன் இந்த கிளாஸ்ல ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மெத்தட்ல என்ன பண்ணிருக்கேன்னா இன்னொரு கிளாஸுக்கு உண்டானத ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இதுதான் அந்த இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரிங் எஸ் நேம் சொல்லி வச்சுட்டு இது மட்டும் நான் வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். பப்ளிக் எஸ் நேம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எஸ் இந்த எஸ் நேமுக்கு வந்து நான் வேல்யூ அசைன் பண்ணணும். எங்க இருந்துன்னா இந்த கிளாஸ்ல இருக்கிற இந்த வேல்யூ எடுத்து நான் அசைன் பண்ணணும். அதாவது எஸ்டிஆர்ஐஎன்ஜி இருக்கலாம். ஸோ இதை எடுத்து நான் அசைன் பண்ண நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னா utility டாட் எஸ் நேம் இருக்குங்களா? ஸோ இது நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னாச்சுன்னா இந்த எஸ் நேம்க்கு நம்ம இந்த கிளாஸ்ல இருக்கிற எஸ் நேம்க்கு இந்த கிளாஸ்ல இருந்து வேல்யூ எடுத்து நீங்க நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது உங்களுக்கு நம்ம ஜஸ்ட் வேணா ரன் பண்ணி வேணா நான் காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுன்னு. இது வந்து வேற ஒரு கிளாஸ். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த கிளாஸ்ல போட்டுட்டு system dot debug get csv stream inside
இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்ண போறேன்னா பப்ளிக் கிளாஸ்ல string str name equal to Salesforce அப்படின்னு நான் செட் பண்றேன். ரிட்டர்ன் டைப் ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மெத்தடுக்கு ஜஸ்ட் இப்போதைக்கு நான் வாய்டு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே வாய்டு. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தட்ல வந்து நம்ம எதுவுமே பாஸ் பண்ணல, ரிட்டர்ன் டைப் இன்சைட் மட்டும் தான் வச்சிருக்கோம். சாரி கெட் எஸ்டிஎஸ்பி ஸ்ட்ரீம் இன்சைட் மட்டும் தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அபெக்ஸ் கிளாஸ். இதுல இந்த கிளாஸுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணினா இந்த கிளாஸுக்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸ் காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுங்க இந்த கிளாஸை. ஓகேங்களா. இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஓகே நான் என்ன தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. இதுதான் மெயின் கிளாஸ்னு சொல்லுவோம். ஒரு மெயின் கிளாஸ்க்குள்ள நீங்க நிறைய சப் கிளாஸ் வந்து நெஸ்டட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணல, ஒன்லி மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் இப்படிதான் இருக்கு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா. இந்த மெயின் கிளாஸ்ல ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட்ல இருந்துட்டு இந்த கிளாஸ்ல இருக்கிற இந்த வேரியபிள் அந்த மெத்தட் வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து அக்சஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. அதுக்கு டெஸ்ட் கிளாஸ் ஒன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்துட்டு எஸ் யூட்டிலிட்டிங்களா இதை வந்துட்டு இந்த மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் கெட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எஸ் யூட்டிலிட்டி இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சிஸ்டம் டாட் டீபக் இந்த எஸ்நேம் வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ டீபக்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலன்னா இந்த கிளாஸுக்கு இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருந்தோம். இதை வந்து அனானிமஸ் விண்டோ, இந்த அனானிமஸ் விண்டோ மூலியமா தான் நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா. இந்த மெத்தட் நேம் வந்து டெஸ்ட் மெத்தட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. இங்க டீபக் ஒன்லில மட்டும் நான் செக் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கெட் சிஎஸ்வி ஸ்ட்ரீம் இன்சைட்னு சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட் எஸ்நேம் ஈக்குவல் டு சேல்ஸ்ஃபோர்ஸ்னு வந்திருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெத்தட் வந்து கால் பண்ணியிருந்தோம் கெட் சிஎஸ்வின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா கெட் சிஎஸ்வி இன்சைட்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த யூட்டிலிட்டி நேம்ல இந்த எஸ் நேம்ல வந்துட்டு அக்சஸ் பண்ணிருந்தோம். ஸோ இந்த எஸ்டிஆர் ரிப்போர்ட் நேமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா இங்க வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து சேல்ஸ் பர்சன் நமக்கு அசைன் பண்ணிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்துட்டு ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் வந்து கால் பண்றது. ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷனு. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த கிளாஸுக்குள்ள என்னென்ன இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா வேரியபிள் இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம், மெத்தட் இருக்கலாம், நெஸ்டட் கிளாஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டன்ட் இருக்கலாம். ஓகேங்களா. அண்ட் மெத்தட் பார்த்தாச்சு, ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பார்த்தாச்சு, இந்த கிளாஸ் பார்த்தாச்சு. இன்னொரு முக்கியமான மைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பப்ளிக் வாய்டு என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா டெஸ்ட் மெத்தட்னு இருக்கு இல்லைங்களா. இந்த டெஸ்ட் மெத்தட் பதிலாக நான் டெஸ்ட் மெத்தட் ஒன்னுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எனக்கு ஒரே மெத்தட் நேம்ல பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் S1 இந்த மாதிரி நீங்க அசைன் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர்லோட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது சேம் மெத்தட் நேம் ஓகேங்களா பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எம்டியா இருக்கு, இங்க வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம்.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சேம் மெத்தட் நேம் பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து மெத்தட் ஓவர்லோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் இது மாதிரி நீங்க n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல வந்து கிட்டத்தட்ட 100 கிளாஸ் 150 மெத்தட் 150 மெத்தட் ஒன்றுலாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க எத்தனை நாளும் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபைல் சைஸ் ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து மெத்தட் சொல்லியாச்சு. இந்த மெத்தட்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் டைப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இங்க நீங்க பாஸ் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரிங் s1 ஈக்குவல் டு s1 மட்டும் இங்க கொடுத்துட்டு வேல்யூ வந்துட்டு நீங்க கொடுக்குறீங்க. இந்த s1 வேணாம், s name if s1 dot equals one. ஓகேங்களா? else s name equal to ஒன்னு சொல்லி நான் ரிட்டர்ன் பண்றேன். அப்படி இல்லைன்னா இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் சசின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றேன். இந்த இடத்துல வந்துட்டு குமார்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றேன். ஒன்னுன்னு இருந்துச்சுன்னா s1 வந்து ஈக்குவல்ஸ் டு ஒன்னுன்னு இருந்துச்சுன்னா சசின் ரிட்டர்ன் பண்றேன். அப்படி இல்லைன்னா நேம்னு நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த நேமை காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ரிட்டர்ன் டைப்ல வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் சேவ். இப்போ இந்த கிளாஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு உங்களுக்கு. இந்த கிளாஸ்ல இருக்கிற இந்த மெத்தட் வந்து நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அதுக்கு டீபக்ல போயிட்டு ஓபன் அனானிமஸ் விண்டோஸ்ல இந்த மெத்தட் டெஸ்ட் மெத்தட்ஸ் ஒன்னு இருக்குங்களா, இந்த மெத்தடை நீங்க கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு உள்ள வந்து நம்ம ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கோம் s1. இந்த s1 வந்து ஒன்னு இருந்துச்சுன்னா சசின் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இப்போதைக்கு சசின் சொல்லி சசின் கொடுப்போம். ஓகேங்களா? கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். சாரி, சசி இல்ல ஒன்னுன்னு சொல்லி கொடுக்கணும். ஒன்னுன்னு கொடுத்தாதான் சசின்னு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எஸ் அவுட் போட்டு பார்த்துக்குவோம். சிஸ்டம் டாட் debug. ஜஸ்ட் சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த எஸ் நேம்ல ஒன்னுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஏன்னா அந்த ஒன்னு தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இப்போ டீபக் வந்து செக் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா சசின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுடைய கோடு வந்து கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு வேல்யூஸ் வந்து ஒரு மெத்தட் எண்ட்ல வந்து ரிட்டர்ன் பண்றது. இந்த ஸ்ட்ரிங்னு கொடுத்துருங்களா, இந்த ஸ்ட்ரிங் கொடுத்ததுனால இந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். அதுவே நீங்க இன்டிஜர் கொடுத்துருந்தீங்கன்னா இன்டிஜர் தான் இங்க ரிட்டர்ன் பண்ணணும். நீங்க ஃப்ளோட் கொடுத்துருந்தீங்கன்னா ஃப்ளோட் தான் இங்க ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம், ஓவர்லோட் மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம், அது எப்படி வந்து நம்ம வேல்யூ வந்து பாஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன டாபிக் இருக்குன்னா கிளாஸ் பார்த்தாச்சு, மெத்தட் பார்த்தாச்சு, கன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம தியரிட்டிக்கலா பார்க்கலாம் என்னன்னு. வாட் இஸ் கிளாஸ்? ஓகேங்களா? ஸோ கிளாஸ் a class is a group of objects which have common properties and it's a properties. ஓகேங்களா? and it's a template or blueprint from which object are created. ஓகேங்களா? இது வந்து நான் என்ன தியரிட்டியா சொல்றேன், அதாவது இந்த கிளாஸ்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்மளால இந்த கிளாஸ்ல வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸ்ல இருக்கிறது எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னா இந்த கிளாஸோட வேல்யூஸ் எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட் மூலமா நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. ஓகேங்களா?
ஒரு கிளாஸுக்குள்ள என்னென்னலாம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபீல்ட்ஸ் இருக்கலாம். ஃபீல்ட்ஸ்னா வந்து வேரியபிள் இருக்கலாம், மெத்தட்ஸ் இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம், பிளாக் இருக்கலாம், அண்ட் நெஸ்டட் கிளாஸ் இருக்கலாம், அண்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கலாம். ஓகே, சோ இது எல்லாமே ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். சோ ஆப்ஜெக்ட்னா எப்படி எது பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. An entity that have state and behavior is known as an object. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சேர், பைக், மார்க்கர் அண்ட் பென். ஆப்ஜெக்ட் கண்டெயின் த பிலோ ஃபங்க்ஷன். அதாவது இப்போ நீங்க ஒரு பைக் எடுத்தீங்கன்னா அந்த பைக் எப்படி இருக்குன்னு சொல்றதுதான் வந்து ஸ்டேட். ஓகேங்களா? அந்த ரெண்டாவது அந்த பைக் வந்து என்னவா பண்ணுது, அதனால அந்த பைக் வந்து நம்மள ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகுது. அதுதான் வந்து அதனுடைய பிஹேவியர், ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லுவாங்க. ஐடென்டிட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு பைக்குக்கு இன்னொரு பைக்கு என்ன டிஃப்ரெண்டா இருக்குங்கிறதா டிஃப்ரெண்டா இருக்கு, அதுதான் வந்து ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொருனுக்கும் ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கணும். அதாவது ஸ்டேட்டாவும் இருக்கணும், பிஹேவியரா இருக்கும், ஐடென்டிட்டியாவும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ். வாட் இஸ் மெத்தட்? மெத்தட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்போஸ் த பிஹேவியர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு மெத்தட வந்துட்டு எப்படி எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்னு சொல்ல ஆப்ஜெக்ட் மூலியமா அப்படின்னு சொல்றதா வந்து மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் which is used to expose the behavior of an object. அப்புறம் வந்து we can create multiple method in a class but method name should be different. ஓகேங்களா? அதாவது ஒரு கிளாஸ்ல வந்துட்டு மல்டிபிள் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணலாம், பட் மெத்தட் நேம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும், இல்ல ஆர்குமெண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் கோட் ஆட்டோமேஷன். கோட் ரீயூசபிலிட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு கிளாஸ்லயும் வந்துட்டு சேம் லாஜிக்ல சேம் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க வித் சேம் கோடிங். இதுல ஒரு 100 லைன் வந்து சேம் கோடு தான் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் சேம் வந்து 100 லைன் கோடு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தட கிரியேட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த மெத்தட் வந்து ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்னன்னா அந்த 100 லைன் ஆஃப் கோட் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்போ டீபக் லாக்னா ஜஸ்ட் மேலோட்டமா என்ன சொல்றேன். நீங்க இங்க அனானிமஸ் விண்டோஸ்ல வந்து நீங்க நீங்க ஓபன் பண்றதுனால உங்களுக்கு டீபக் லாக் வந்துட்டு இங்க இருந்துட்டு நீங்க ஓபன் லாக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஓபன் ஆகும், கீழே வந்து ஓபன் ஆகும். இங்க வந்துருச்சுங்களா? இங்க லாக்ஸ் இருக்குன்னா இங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீபக் லாக் வந்து ஜெனரேட் ஆகிட்டு இருக்கும் போட போட. இது எல்லாமே வந்து இப்ப நம்ம ரன் பண்ற கிளாஸுக்கு உண்டான டீபக் லாக். ஆனா ரியல் டைமா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, செட்டப்ல போயிட்டு டீபக் லாக் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ டீபக் லாக் இருக்கலாம். இதை நீங்க சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கதான் வந்து டீபக் லாக் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா எப்படி வேணும்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணணும். எந்த டேட் அண்ட் டைம்க்குள்ள ஏதோ ஒரு டேட் 1 டேக்குள்ள தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 15 இருக்குங்களா, ஒரு 17 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? டீபக் லெவல் வந்துட்டு நீங்க ஜஸ்ட் சம்திங் கொடுங்க. இப்போ நீங்க இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ண அலோவ் பண்ணாது. ஏன்னா இது வந்து 24 ஹவர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணா இந்த இடத்துல 16 கொடுக்கணும். இது வந்து ரியல் டைமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் வர கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஆனா டீபக் லாக் வந்து ரியல் டைமா எங்க ஜென்ரேட் பண்றாங்கன்னு சொல்றது காமிக்கிறது தான் இந்த நான் சொல்லியிருந்தேன். டீபக் லாக் வந்து ரியல் டைமா இங்கதான் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் வாட் இஸ் அபெக்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஓகேங்களா? அபெக்ஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது ஊப்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து யார் டெவலப் பண்ண பாத்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் தான் டெவலப் பண்ணிருக்காங்க. பர்டிகுலரா வேற எங்கேயுமே இந்த அபெக்ஸ் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அபெக்ஸ் இஸ் சிமிலர் டு ஜாவா அண்ட் டாட்நெட். ஓகேங்களா? ஜாவாவும் டாட்நெட் தெரிஞ்சதான் உங்க அபெக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் ஹவு மெனி வே டு கிரியேட் அபெக்ஸ் சொல்லி பார்த்தோம். அதாவது 2 விதமா கிரியேட் பண்ணலாம். ஒன்னு வந்து டெவலப்பர் கன்சோல் மூலமா கிரியேட் பண்ணலாம். 2 வந்து செட்டப்ல போயிட்டு அபெக்ஸ் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அது மூலியமா அபெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் கிளாஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இந்த கிளாஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஃபீல்டு, மெத்தட், கன்ஸ்ட்ரக்டர், பிளாக், நெஸ்டட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்னா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஆப்ஜெக்ட் சொல்லி பார்த்தோம். ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா
ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் ஐடென்டி இது 3 சேர்ந்தது தான் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மெத்தட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. ஒரு விச் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்போஸ் பிஹேவியர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி டிஃபைன் பண்றது. இது வந்து ஒரு கிளாஸ்ல வந்துட்டு மல்டிபிள் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா மெத்தட் நேம் ஷுட் பி டிஃபரெண்டா இருக்கும். இல்ல ஆர்குமெண்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்களா. ஆனா இது வந்து கோட் ரியூசபிலிட்டி ஆட்டோமேஷன் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் லாக் என்னன்னு சொல்லி பார்த்தோம். லாக்னா டீபக் லாக்னா எங்க ரியல் டைமா யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது புரியலனாவோ ஏதாவது திரும்ப வேற ஏதாவது டாபிக்ஸ் இந்த டாபிக் எடுத்த டாபிக் ஏதாவது எடுக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி பேசிக்ஸ் லெவல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது சில பேருக்குலாம் தெரியாது. ஸோ ஏன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ பர்டிகுலரா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம சேனல் வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.